ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம 2 ரெசிபி பார்க்க போகிறோம். ஒன்று வந்து நம்ம வெஜ் மசாலா இட்லி பார்க்க போகிறோம். இன்னொன்று வந்து அதில் யூஸ் பண்ணுற இட்லி பொடி வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த மசாலா இட்லி செய்கிறதுக்காக நான் 5 இட்லியை வந்து வேக வச்சு ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு கொஞ்சம் சின்ன பீஸாக ஒரு முட்டைக்கோஸு, ஒரு கேரட்டை வந்து நான் துருவி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம இந்த வெங்காயம், தக்காளி அதை ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. அது வணங்கினதுக்கப்புறம் அடுத்து வந்து நம்ம கேரட்டையும் முட்டைக்கோஸையும் நல்லா வந்து மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சு நல்லா வேக வச்சுக்கோங்க. வேக வச்சு தாளித்து விட்டுக்கோங்க. வந்து ஒரு ஸ்ட்ரீட் ஸ்டைல் ரெசிபிங்க. இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம எப்பவும் வீட்டில் பண்ணுற வெறும் இட்லியை விட இது சூப்பராக இருக்கும். இப்போ வந்து அது கூட வந்து நம்ம பட்டரை சேர்த்திக்கிறோம். பட்டரை சேர்த்தி நல்லா வந்து அதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம வச்சுருக்கிற இட்லி பொடியை வந்து நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம இட்லி பொடியை வந்து சேர்த்திக்கலாம். கூட வந்து உங்களுக்கு காரம் வேணும் அப்படின்னா கொஞ்சம் வந்து சில்லி பவுடரும் சேர்த்திக்கலாம். அடுத்து வந்து நம்ம டொமேட்டோ சாஸை வந்து சேர்த்திருக்கோம். அதை சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம இப்போ கட் பண்ணி வச்சுக்கிற இட்லி எல்லாத்தையும் அதில் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு பிளேட்டில் போட்டு சர்வ் பண்ணும்போது மேலே வந்து நல்லா சீஸ் எல்லாம் போட்டு கொத்தமல்லியெல்லாம் தூவி சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடும். அடுத்து இந்த இட்லி பொடி செய்கிறதுக்கு நம்ம 3/4 கப்பு உளுந்து எடுத்துருக்கோம். 1/2 கப்பு கடலைப்பருப்பு, 10 வரமிளகாய், 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி, பெருங்காயம், அதுக்கப்புறம் வந்து நம்ம கருவேப்பிலை ஒரு கை எடுத்து வச்சுருக்கோம். அது கூட வந்து 1/2 டீஸ்பூன் வந்து வெந்தயம் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றாமல் நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த உளுந்தம்பருப்பை வந்து போட்டு நம்ம கொஞ்சம் செவப்பாக வறுத்து எடுத்துடலாம். அதுக்காக நான் ஃபஸ்ட்டு உளுந்தம்பருப்பை வந்து போட்டிருக்கேன். இப்போ அதை வந்து நல்லா செவக்க வறுத்து எடுத்து சைடில் ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து ஆற வச்சுருங்க. இப்போ அடுத்து வந்து அதே கடாயில் நம்ம கடலைப்பருப்பை வந்து சேர்த்திக்கலாம். கடலைப்பருப்பை சேர்த்தி அதையும் நல்லா வந்து ரெட்டிஷ் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்து வச்சுருங்க. இப்போ அடுத்து வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற வரமிளகாயை சேர்த்திக்கோங்க. சேர்த்தி அதையும் நல்லா வறுத்து எடுத்து வச்சுருங்க. அடுத்து வந்து நம்ம கொத்தமல்லியை வந்து சேர்க்குறோம். கொத்தமல்லியும் கூட வந்து பெருங்காயம், வெந்தயம் எல்லாத்தையுமே சேர்த்து அதையும் நல்லா செவக்க வந்து வறுத்து எடுத்து வச்சுருங்க தனியாக. இப்போ எல்லாத்தையுமே வறுத்து நம்ம தனியாக வந்து பிளேட்டில் வந்து ஆற வச்சுட்டு நம்ம வந்து அதை மிக்சியில் போட்டு அரைச்சோம் அப்படின்னா சூப்பராக ஒரு இட்லி பொடி ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.